வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 20,000 சேலரிக்கு பட்ஜெட் பிளான் பார்த்துடலாங்க. 20,000 சேலரியில் எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம்னு பார்த்துடலாங்க. நம்ம சேனலில் கோல்டு, சேவிங்ஸு, ஃபினான்ஸ் ரிலேட்டட், அப்புறம் பார்த்திங்கன்னா சிம்பிள் பியூட்டி டிப்ஸ் வருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்புறம் பார்த்திங்கன்னா 2 கிட்ஸுக்கு ஓகேவாக இருக்குங்க. பேரண்ட்ஸோடு இருந்தால் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேலரியில் இருந்து ஒரு 30 to 35% இருக்கலாங்க. அதை விட ஹையாக வராத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது 20,000 சேலரினா 20,000 into 30% போட்டிங்கன்னா உங்களுக்கு 6,000 வருதுங்க. உங்கள் சேலரிக்கு ஏற்ற மாதிரி ஹவுஸ் பார்த்துக்கோங்க. சேலரி 20,000 இருந்து ரெண்ட்டு பார்த்திங்கன்னா 8,000 9,000 போகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கிராசரிஸுங்க. மளிகை பொருள் எப்போவுமே லிஸ்ட் போட்டு ஒரு மந்த்துக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்து வாங்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வாங்காதீங்க, மொத்தமாக வாங்கிக்கோங்க. தேவையில்லாத பொருளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுங்க. எப்பயுமே வெஜிடபிள்ஸில் அமௌண்ட்டு மிச்சப்படுத்தாதீங்க. நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் ஹெல்த்தியாக நம்ம இருக்க முடியுங்க. கிட்ஸு வெஜிடபிள்ஸ் சாப்பிடாம இருந்தாலுமே நம்ம சாப்பிட வைக்கலாங்க. வீக்லி ஒரு 250க்கு வெஜிடபிள்ஸு, அப்புறம் 150க்கு ஃப்ரூட்ஸு வாங்கிக்கலாங்க. ஃப்ரூட்ஸை விட வெஜிடபிள்ஸ் நல்லா சத்து கொடுக்குங்க. அதனால் வெஜிடபிள்ஸுக்கு நீங்கள் ஹை ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கேஸுங்க. கேஸ் ஒரு 1.5 மாதம் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதனால் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ணலாங்க. கேஸுக்கு 1000 ஓகேவாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு கேஸ் பார்த்திங்கன்னா 1 மாதம் கூட வராதுங்க. அதனால தான் நான் 1000 போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா மில்க்குங்க. பால் நம்ம டீ காஃபிக்கு யூஸ் பண்ணுவோங்க. கிட்ஸுக்கு குடிக்க கொடுப்போங்க. ஒரு நாளுக்கு 30 ரூபான்னு அப்ராக்சிமேட்டாக நம்ம பார்த்தோம்னா மந்த்லி ஒரு 1000 வருதுங்க. அடிக்கடி டீ காஃபி குடிக்கிறத நீங்கள் கம்மி பண்ணிக்கலாங்க. இது ஹெல்த்துக்கும் நல்லது இல்லைங்க. அதனால் கொஞ்சம் நம்ம டீ காஃபி அவாய்ட் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ராவலுங்க. நீங்கள் ஒர்க்கு போகும்போதுங்க 2 வீலர் வச்சுருந்தா மந்த்லி உங்களுக்கு பெட்ரோலுக்கு கண்டிப்பாக 2000க்குள்ளே வருங்க. இல்லைன்னா பஸ்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு 1000 குறையலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜுங்க. இப்போ மட்டன் கிலோ ரேட்டு கேட்டாலே நமக்கு பயமாக தாங்க இருக்குது. நீங்கள் 1 வீக் மீன், 1 வீக் சிக்கனு, 1 வீக் எக்கு, 1 வீக் மட்டனு, இப்படி கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாங்க. மந்த்லி 2000 போதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மொபைல் ரீசார்ஜுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே மொபைல் இருக்குங்க. ஈச் 300 போட்டாலுமே உங்களுக்கு 1 மந்த்துக்கு 600 வருங்க. அடுத்து டிவி ரீசார்ஜுங்க. கேபிள் டிவி, சன் டைரக்ட் எதுவாக இருந்தாலுமே 300க்குள்ளே தான் உங்களுக்கு வருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு பில்லுங்க. கரண்ட்டு பில் பார்த்திங்கன்னா 2 months ஒன்ஸ் தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. 2 monthsக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 500க்குள்ளே தான் வருங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேங்க. கரண்ட்டு சிக்கனமாக செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 300க்குள்ளே மிச்சம் பண்ணலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டுங்க. எமர்ஜென்சி ஃபண்டு கண்டிப்பாக நம்ம வச்சுருக்கணுங்க. சேவிங்ஸாக எமர்ஜென்சி ஃபண்டான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எமர்ஜென்சி ஃபண்டுக்கு தாங்க இருக்குங்க. நம்ம மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஒரு 15,000 இருந்தால் 3 மந்த்துக்கு 45,000 வருங்க. அந்த 45,000 எமர்ஜென்சி ஃபண்டாக நம்ம எப்பயுமே வச்சுருக்கணுங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்ஸு, திடீர்னு ஜாப் லாஸ் ஆகிறது, இல்லைன்னா பைக் ரிப்பேரு, இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லைன்னா நம்ம லோன் எடுப்போங்க, இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு அமௌண்ட்டு கடனாக வாங்குவோங்க. நீங்கள் பேங்க்கில் ஆர்டியாக போட்டு கூட எமர்ஜென்சி ஃபண்டை சேவ் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸுங்க. கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீமில் நீங்கள் போட்டுக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் ஜுவல்ஸ் எடுத்துக்கலாங்க.
நீங்கள் 1500 ஃபுல்லாகவும் நீங்கள் கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீமில் போட்டுக்கலாங்க. இல்லைன்னா 1000 கோல்டில் சேவ் பண்ணிவிட்டு 500 வந்து போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு பெண் குழந்தை இருந்தால் 10 இயர்க்குள்ளே நீங்கள் வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க அந்த 500. இப்போ டோட்டல் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் என்னென்னா ரெண்ட்டு வந்து 6000, கிராசரிஸ் 2000, ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் வந்து 1600ங்க, கேஸ் வந்து 1000ங்க, மில்க் 1000, ட்ராவல் வந்து 2000ங்க, நான்வெஜ் வந்து 2000, மொபைல் ரீசார்ஜ் வந்து 600ங்க, டிவி ரீசார்ஜ் 300, கரண்ட் பில் வந்து 250ங்க, எமர்ஜென்சி ஃபண்டு வந்து 1500 பர் மந்த்து, ப்ளஸ் சேவிங்ஸ் வந்து 1500ங்க. டோட்டல் பார்த்திங்கன்னா 19750ங்க. சேலரி வந்து 20000னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்து 250 மிச்சமாகுதுங்க. 250 வந்து நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாங்க மந்த்லி கட்டுற மாதிரி, இல்லைன்னா டிஜிகோல்ட் சேவிங்ஸ் ஸ்கீமில் போட்டுக்கலாங்க, இல்லைன்னா உண்டியல் சேமிப்பு உண்டியலில் கூட நீங்கள் போட்டு சேவ் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.